இளம் வயது சிறுவர்களை கொண்ட இசைக்குழுவை உருவாக்கி ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் ஜேஸ் ஒடிசி மியூசிக் ஜோம் இசைக்குழுவினர். 11 முதல் 17 வயதுக்குட்பட்ட 13 சிறார்கள் மற்றும் 10 வயதினரை கொண்ட இந்த ஜோம் இசைக்குழுவின் இளம் கலைஞர்கள் பாடுவதோடு மட்டுமின்றி பல்வேறு இசை கருவிகளை வாசிப்பதிலும் திறன் படைத்திருப்பதால் யங்கஸ்ட் டீம் டு ஃபார்ம் அ மியூசிக் பேண்ட் அங்கீகாரத்துடன் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய அளவில் இணையம் வழியாக மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அதில் திறன் கொண்டவர்களை தேர்வு செய்து நாட்டின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஜே இந்த ஜோம் இசைக்குழுவை உருவாக்கியுள்ளார். தேர்வு செய்யப்பட்ட அந்த சிறுவர்களுக்கு தாம் இலவசமாக பயிற்சிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் இந்த இளம் இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரம் அவர்களின் வாழ்வில் அர்த்தம் நிறைந்த ஒன்றாக அமைந்திருப்பதாகவும் ஜே கூறினார். அதாவது நாங்கள் கிளாஸ் நடத்துறோம். ஆன்லைன் ரொம்ப குறைவான கட்டணம் பிள்ளைங்களுக்கு. ஸோ எந்தெந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன செய்யறோம், எடுத்து ஒரு பேன் அமைக்கிறோம், இசைக்குழு. இந்த இசைக்குழுவில் நாங்கள் இந்த பசங்க இன்னும் மேலும் அவங்களுக்கு கற்றுக்கிறோம். அதெல்லாம் ஃப்ரீ தான், அவங்களுக்கு கொடுக்க ஃப்ரீ தான். நாங்கள் ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிடைச்சதுக்கு. இந்திய வடமண்டல சிகை அலங்கார நிபுணர்கள் நலச்சங்கத்தின் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய தின விழாவில் அங்கீகாரத்திற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டன. பினாங்கு பிறை சட்டமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜு மற்றும் வடமண்டல இந்திய சிகை அலங்கார நிபுணர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் எஸ் புவனேஸ்வரன் ஆகியோர் ஜோம் இசைக்குழுவின் இளம் கலைஞர்களுக்கு அங்கீகார சான்றிதழை வழங்கினார். கடந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஜோம் இசைக்குழுவின் மாணவர்கள் திறன் அடிப்படையில் தேர்வு செய்து ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக ஜே கூறினார். மலேசியா மட்டுமின்றி இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் 600க்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்களுக்கு ஜே பயிற்சி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.